நீ எப்படிப்பட்ட பொக்கிஷன் நீ புரிஞ்சுக்காம இருக்க. இன்னிலிருந்து இந்த உலகத்துல உன்னை எவனா மதிக்கலாம் மதிக்காம போலாம், என் பிரச்சனை கிடையாது. லிசன் டு மீ, நான் சொல்றது ஒரு தனி மனுஷனுக்கு சொல்றேன். முதல்ல இறைவனுக்கு தேவையானதை செய்யணும். நீங்க சிரிங்க சிரிக்காம போங்க, அது உங்க பிரச்சனை. இன்னிலிருந்து நீ இறைவனை மதிக்கிறதா இருந்தா இறைவன் சொன்னதை செய்யணும். அப்பதான் யூ ஆர் obedient to God. Are you all with me? எப்ப தெரியுமா நீ இறைவனை மதிக்கிறதா அர்த்தம்? நல்லா லிசன் பண்ணுங்க. உன்னை எவனுக்கும் பிடிக்காம போலாம். Let nobody like you, I care a damn about it. Let nobody love you, I care a damn about it. Let nobody respect you, I care a damn about it. If you say I trust in God, you have a bigger duty. Even if nobody likes you, love you, respect you, you should respect you, you should love you. Adan first step. ஏன்னா ஒரு நல்ல ஒழுக்கவான் பக்திமானுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? You will never lose the love for the self. You will never lose the sir. நான் என்ன விரும்புறேன்றதுக்கு என்ன சார் அடையாளம்? Even when somebody disrespects me, I will still respect me. நீ எங்க தெரியுமா பிரேக் ஆயிடுவேன்? என்ன மதிக்கவே இல்லை சார், அப்செட் ஆயிடுவேன் சார். அவன் மதிக்கலன்னா நீ சந்தோஷமா இருன்னு சொல்லல. உன்னை யாரும் மதிக்காதப்பையும் உங்களை நீங்க மதிக்கணும். அதுதான் ஆன்மீகத்தோட முதல் படி. யாருக்கு அது புரியுதா? நான் ஏன் தெரியுமா பண்ண உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல you are such a rare species. You are incredibly fortunate. இவ்வளோ பெரிய படைப்புல இறைவனை உணர்ற அறிவு உனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. You are incredibly fortunate. அதுல நீங்க இந்து முஸ்லீம் பார்த்துக்கோங்க. ஆனா மனுஷனா இருந்தாலே நீ ரேரா கண்ணு. எனக்காக புரிஞ்சு நீ யாரு? ரேர். இது தெரிஞ்சதில்லாத கொஞ்சம் மாறுன்ற நான்